அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அழைத்தவர் படைத்த நம் ஆண்டவரே, பணி கொடுப்பதும் நடத்துவதும் அவரே. அகமகிழ்வோம் இன்று அக்களிப்போம், அருள் தரும் பலியினில் நம்மை கொடுப்போம். தந்தை மகனாவியே மகிமை புகழ் உமக்கே, என்றும் வாழ்பவரே நன்றி பலி உமக்கே. அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அரச குருத்துவ திருக்குளமாய் அவரது இல்லத்தில் நம்மை இணைத்தார். அரச குருத்துவ திருக்குளமாய் அவரது இல்லத்தில் நம்மை இணைத்தார். பயனுள்ள அனைத்தையும் கற்பித்து பணிவுடன் அவர் நெறி நடக்க செய்தார். பயனுள்ள அனைத்தையும் கற்பித்து பணிவுடன் அவர் நெறி நடக்க செய்தார். அன்பின் ஆண்டவரே, ஆட்சி செய்பவரே, அருகில் இருப்பவரே, இயேசுவே வாழியவே. அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். ஆண்டு ஆண்டுகள் இரக்கம் கொண்டார், அவரது சாட்சியாய் இருக்க செய்தார். ஆண்டு ஆண்டுகள் இரக்கம் கொண்டார், அவரது சாட்சியாய் இருக்க செய்தார். காண்பவர் மகிழ்ந்திட உழைக்க செய்தார், கரம் பிடித்து என்றும் நிலைக்க செய்தார். காண்பவர் மகிழ்ந்திட உழைக்க செய்தார், கரம் பிடித்து என்றும் நிலைக்க செய்தார். ஊழியம் தந்தவரே, உற்ற துணையானவரே, உந்தன் திருவுளமே என்னில் நிறைவேறுகவே. அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அழைத்தவர் படைத்த நம் ஆண்டவரே, பணி கொடுப்பதும் நடத்துவதும் அவரே. அகமகிழ்வோம் இன்று அக்களிப்போம், அருள் தரும் பலியினில் நம்மை கொடுப்போம். தந்தை மகனாவியே மகிமை புகழ் உமக்கே, என்றும் வாழ்பவரே நன்றி பலி உமக்கே. அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும்
இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஏன் அவர் நல்லவர். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடு, உன்னை வாழ்நாளெல்லாம் நன்றி செலுத்து. இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய நன்றி கடன்பட்ட மக்களாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இன்றைய நட்சத்திர வாசகத்திலே இறை ஆட்சி எப்போது வரும் என்ற அந்த பரிசினுடைய அந்த கேள்விக்கு இயேசு அவரிடம் இறை ஆட்சி உங்கள் நடுவே செயல்படும் என்று சொல்கிறார். இயேசு பரிசேயருக்கு 2 விதத்திலே அந்த பதிலை அவர்களுக்கு சொல்லுகின்றார். இறை ஆட்சி எப்போது வரும், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, அது என் வழியா ஏற்கனவே வந்துவிட்டது, நீங்கள் தான் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். எனவே இயேசு அவரிடம் சொல்வதாக ஒரு விதத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக இந்த இறை ஆட்சி மெஸ்ஸியா வருகிற பொழுது கால் ஊனமுற்றோர் எழுந்து நடப்பார்கள், வாய் பேசாதோர் அவர்கள் பேசுவார்கள் என்று சொல்லப்படும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த திருப்பில் நாம் பங்கேற்கிற பொழுது இறை ஆட்சி நம்முடைய நடுவில் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து இந்த உலக வாழ்வை நான் வாழ்கிற பொழுது நாம் அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு வாழ இந்த திருப்பலி பக்தியோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நாளிலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக என்னோடு இணைந்து உலகத்தின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக இல்லங்களில் அமர்ந்தவாறே இந்த திருப்பலியை பங்கேற்று ஜெபிக்கிற நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்விலே இறை ஆட்சி, அந்த இறை ஆட்சி விளிம்பியங்கள்படி நாம் வாழ தவறி அந்த நேரங்களை அமைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கையளிக்க புனித ஜோசபாத்தை நிரப்பிய தூய ஆவியாரை உம் திரு அவையில் துணி எழுப்புமை வேண்டுகின்றோம். அப்புனிதரின் பரிந்துரையால் நாங்களும் அதே தூய ஆவியாரால் வலுப்பெற்று எம் சகோதர சகோதரர்களுக்காக உயிரை துறக்க அஞ்சாதிருப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் முடிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓனேசுமுவை அன்புமிக்க சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலோமினுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 7 முதல் 20 முடிய. அன்புக்குரியவரே, உம் அன்பை குறித்து நான் பெருமகிழ்வும் ஆறுதலும் கொள்கிறேன். ஆம் சகோதரரே, உம்மால் இறைமக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது. எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்தவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஓனேசுமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன்.
அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்கு உரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்கு உரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன்பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும், நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நீர் உம்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரரே, ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெறச் செய்யும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சத்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா, அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா, திக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா, யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்கச் செய்யவா, பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. வறுமை போக்கியே வளமை மகிழ்வளிக்கவா, சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா, ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா, தாழ்ச்சி கொண்டவர் உள்ள ஊக்கமூட்டவா,
அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இறை ஆட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறை ஆட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறை ஆட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரை பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினால் உதறி தள்ளப்பட வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மறைந்துள்ளதை வெளிக்கொண்டு ஒளிர செய்வேன். இந்தியா சுதந்திரம் அடைந்திருந்த சமயம் சுதந்திர போராட்டத்திற்காக பெரிதும் உழைத்தவர் பாலகங்காரா திலகர். அவரை ஒரு நாள் பத்திரிகையாளர்கள் பேட்டி காண வந்திருந்தார்கள். அவர்கள், ஐயா திலகர் அவர்களே, இந்தியா சுதந்திரம் பெற உள்ளது, அப்போது நீங்கள் இந்த நாட்டின் பிரதமராக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது குடியரசுத் தலைவராக அமர விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். திலகர் ஆரம்பத்திலே பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். ஆசிரியர் தொழிலை விட்டுவிட்டு தான் அந்த சுதந்திர போராட்டத்தில் குதித்து நாட்டின் விடுதலைக்காக பணியாற்றினார். அவர் பத்திரிகையாளரிடம், நான் ஏன் நாட்டின் பிரதமராகவோ அல்லது ஜனாதிபதியாகவோ பதவியேற்க வேண்டும்? நான் ஒரு ஆசிரியர். இந்த பதவியில் நான் அமர்ந்தால்தான் நான் மட்டுமே இந்த ஆசிரியர் பணியை செய்ய முடியும். ஆனால் நான் பள்ளிப்படி ஆசிரியராக பணியாற்றினால் இந்த நாட்டிற்கு பல பிரதமர்களை, பல குடியரசுத் தலைவர்களை, இந்த நாட்டை உலக அரங்கிலே முன்னேற செய்யவும் பல ஆயிரக்கணக்கான வல்லுநர்களை உருவாக்கும் முடியுமே. ஒவ்வொரு மாணவர்களும் உறங்கி கிடக்கிற
இத்தனை அந்த மனிதர்களை நான் பார்த்து அவர்களை உருவாக்குவதை விட பிரதமர் பதவியோ அல்லது குடியரசு பதவியோ எனக்கு பெரிதாக தெரியவில்லை. எனவே நான் என்னுடைய பழைய பணியான அந்த ஆசிரியர் பணிக்கு திரும்புவேன், அதையே விரும்புகிறேன் என்று சொன்னாராம். ஆமாம், இறை ஆட்சி கண்களுக்கு புலப்படக்கூடிய முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. என இறை ஆட்சி உங்கள் நடுவில் இருக்கிறது. இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று கூறித்தான் தம்முடைய பணி வாழ்வை துவங்கினார் இயேசு. தம் சீடருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது கூட நம்முடைய அரசு வருக என்று ஜெபிக்கும்படி அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதை போன்று 72 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்று அறிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். அதே போல் அந்த 72 பேரை தேர்ந்து அனுப்பியது போது இறையாட்சி குறித்து அந்த இறையாட்சி பற்றி ஒரு சரியான புரிதல் இன்றி அது ஏதோ ஒரு மண்ணுலக ஆட்சி போன்றது என்று தவறான கண்ணோட்டத்திலே வாழ்ந்து வந்த அந்த பரிசேயர் அவரிடம் தங்களுடைய சந்தேகத்திற்கு விளக்கம் கேட்க விரும்பி அவரிடம் எழுப்பிய கேள்விக்கு பதில்தான் இன்றைய நற்செய்தி வாசகம். இறையாட்சி என்பது எங்கேயோ ஒளிந்து கொண்டிருந்து திடீரென வெளிப்படுவதல்ல, ஒரு சிறிய விதைக்குள் முடங்கி கிடக்கும் பெரிய தலை தூங்கி வளரக்கூடிய மரம் போன்றது. அது சரியாக பண்படுத்தப்பட்ட நிலத்திலே விதைக்கப்படும் போது அதுக்கேற்ற நீர், காற்று, தட்பவெப்பம் என இயற்கையின் அத்துணை சக்திகளுக்கும் அது சரியான அளவில் கிடைக்கும்போது அந்த விதை முளைத்திலும் அந்த வளர்ச்சியை யாரும் தடுக்க இயலாது. அதே போல்தான் கிறிஸ்தவ விழுமியங்கள் என்ற அந்த விதைகள் விதைக்கப்பட மனித மனங்கள் பண்படுத்தப்பட்டு சரியான முறையிலே விதைக்கப்பட்டு சரியான முன்னுதாரணங்கள் இருந்தால் அந்த விழுமியங்கள் செயலாக்கம் பெறும். இயேசுவின் காலத்திலே அவருடைய போதனைகள் அறிகுறிகள் வாயிலாக இந்த இறை ஆட்சி துவங்கப்பட்டது. இயேசுவின் வார்த்தைகளில் அவருடைய அறிகுறிகளில் நம்பிக்கை வைத்திருப்பவருக்கு மட்டுமே இறையாட்சி புலப்படும். இயேசு உருவாக்க விரும்பிய அந்த இறையாட்சி பொருளையோ நிலப்பரப்பையோ ஆட்சி அதிகாரத்தையோ சார்ந்தது அல்ல, மாறாக அது மனம் சார்ந்தது, இதயத்திலிருந்து மலர்வது. யூதர் எதிர்பார்த்த அந்த மெசியாவின் ஆட்சி, மன்னர் ஆட்சி, தங்களுடைய தற்காலிக அந்த அடிமைத்தளங்களை நீக்கி உலகியல் வளம் சார்ந்த அந்த வாழ்வை வழங்குவார் என்ற எதிர்பார்த்து காத்திருந்த ஆட்சி. வன்முறையோடு போர் புரிந்து நாடு பிடித்து முடிசூட்டி அதிகாரம் செய்யக்கூடிய ஆட்சி. ஆனால் இயேசு காட்டிய அந்த இறை ஆட்சி தியாகத்தால் அமைந்த ஆட்சி, நற்கருணை வழியாக தம்மை உடைத்து பகரக்கூடிய அன்பின் ஆட்சி. நாடுகளை அல்ல, மன்னர்களை அல்ல, மாறாக மரணத்தையே வெற்றி கொண்ட ஆட்சி. இத்தகைய ஆட்சியின் மக்களாக நாம் அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவருமே அந்த இறை ஆட்சியின் விளிம்பியங்களாக நாம் வாழ்வோம். இந்த இறை ஆட்சி இந்த மண்ணிலே மலர இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆக அன்புக்களுடைய இன்றைய நாளில் இந்த திருப்பில் நாம் பங்கேற்கும் பொழுது நம்மை நாம் கேட்டு பார்ப்போம். இறை ஆட்சி என்றால் என்ன என்பதை நான் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேனா? இறை ஆட்சி இந்த மண்ணிலே மலர என்னுடைய பங்களிப்பு என்ன? எனவே இந்த கேள்வியில் நாம் கேட்டு பார்த்து, இறைவா, உமது அரசு வருக, உம்முடைய ஆட்சியின் வருகைக்காக காத்திருக்கும் எங்களை அதை நோக்கி வழிநடத்தும் என்று சிறப்பாக இந்த நாள் இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே, உள்ளத்தை உடைத்தேன் என் வாழ்வை பகிர்ந்தேன், உள்ளத்தை உடைத்தேன் என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவார். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன், பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன்.
பலியாக தந்தவரே, என் உள்ளத்தை அன்பால் கவர்ந்தவரே. உன் பாசம் உணர்ந்தேன் என் வாழ்வை இணைத்தேன். உன் பாசம் உணர்ந்தேன் என் வாழ்வை இணைத்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். இது முடிந்தமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, இக்காணிக்கையில் மீதுடைய ஆசையை பொழிந்தருளும். புனித ஜோசபா தத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலும் ஆகும். என்றும் உள்ள ஆயரே, உடைய மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளியாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆய்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீ. ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடிய முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் என்றும் தூயவர், வல்லவராம் இயேசு தூயவர். நாதா உன் புகழ் பாக்களால் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். நாதா உன் புகழ் பாக்களால் நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசனா, தாவீதின் மகன் ஓசனா. ஆண்டவரின்
திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம். ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தில் மீறாக என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் வந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தமும் நம் ஒருவரை காத்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் கனவாகுமே, உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வில் நனவாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிர்ந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். என் வாழ்வின் தேடல்களில் வழியாகி ஒளியாகவா, என் வாழ்வின் சோகங்களில் தாயாகி தாளாட்டவா. உறவா என்னை நீ அணைத்தால் என் உறவுகள் இங்கு உயிர் பெறுமே. சிலுவைகள் தோளில் நான் சுமக்க உனது சிறகுகள் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தடும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமிருந்து எங்களுக்கு துணிவை அமைதியும் நிறைந்த உழைப்பாங்கையும் அளிப்பதாக. நாங்கள் பிறந்த ஜோசபாத்தி எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று எங்கள் வாழ்வை திரு அவையின் மாண்புக்காகவும் ஒற்றுமைக்காகவும் மனமும் வந்து கையளிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இறைவனுக்காகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னார். இயேசுவுக்காகிடுமோ, இதழால் நன்றி சொன்னார். இறைவனுக்காகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னார். இயேசுவுக்காகிடுமோ. வானிறை கேட்கும் நன்றி. மனத்தாட்சியும் தரித்திரமும் தயவும் காட்டும் நன்றி. இதழால் நன்றி சொன்னார். இறைவனுக்காகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னார். இயேசுவுக்காகிடுமோ. இறைவனுக்காகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னார். இயேசுவுக்காகிடுமோ, இதழால் நன்றி சொன்னார். இறைவனுக்காகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னார். இயேசுவுக்காகிடுமோ. நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நாம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்மலங்களுக்காகவும், நாம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், சமூக வலைத்தளம் மூலம் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.